ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் பன்னீர் டிக்கா பிரியாணி பாஸ்மதி ரைஸில் எப்படி அப்படியே போலன்னு வீட்டிலே டேஸ்டியாக சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 200 கிராம் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கையில் கிண்டும் போது உங்களுக்கு உடையிற மாதிரி ஃபீல் இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குலுக்கி விட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு வேலையும் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ குக்கரை கடாயில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிரட்டும் போது சம்டைம்ஸ் கீழே அடியில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக குலுக்கி விடும்போது நமக்கு ஈஸியாக மூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக பிரட்டி விட்டால் பாருங்கள், ஒட்டவே இல்லையா? இது ஒரு சிம்பிள் மெத்தடுங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது பன்னீரை. இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரௌன் கலரில் நமக்கு பன்னீர் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்க்கும் போது தான் நமக்கு அதோட அரோமாவும் சாஃப்டாகவும் நமக்கு வரும். இப்போ இது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறனால 5 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் 2 போதுமானது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின உடனே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா தலையை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா மசிஞ்சு அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி நல்லா குக்காகி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். நம்ம எந்த ரைஸாக இருந்தாலும் சரி 1 கப்புக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். இதை நம்ம தம் மெத்தடில் செய்கிறதுனால ஈக்குவலான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இது தம் மெத்தட் அப்படின்றதுனால ஈக்குவலாக நம்ம சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்காக தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ கொதிச்சு வந்துச்சு. ஒரு நல்லா கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்ல பூ போல் கிளறி விடணுங்க. நம்ம இது சீரக சம்பா அரிசினா கடகடன்னு கிண்டுவோம். ஆனால் பாஸ்மதி ரைஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக பூ போல் கிண்டி விடணும். கடகடன்னு கிண்டணும் அப்படின்னா அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை நீங்கள் மூடி போட்டும் செய்யலாம். தெரியாது, தம் மெத்தட் தெரியாதுன்றவங்க ஓப்பன் டைப்லையும் நீங்கள் பாயில் பண்ண விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்தா தான் பன்னீரில் இருக்கிற அந்த அரோமா, அந்த பன்னீரோட ஃப்ளேவர் நமக்கு ரைஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால பன்னீரும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறோம். இப்போ பன்னீரை சேர்த்து நம்ம பூ போல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு கரெக்டான அளவான தட்டை எடுத்து மூடி அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு கல்லை வச்சுருக்கு பாருங்கள். மூடி சிம்மில் வச்ச அப்புறம் 7லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகும், புகை வரும். இப்போ அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம தம்மை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். மேலே இருக்கிற வெயிட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டான பன்னீர் டிக்கா பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வறுத்து வச்ச முந்திரியை கூடுதல் சுவைக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு அற்புதமான ஒரு சுவையாக ருசியாக இருக்குங்க. இதை கிண்டும் போதே பாருங்கள், எப்படி அரிசி போலன்னு பூ மாதிரி பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு. இனிமேல் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில்
பன்னீர் டிக்கா பிரியாணி வந்து சூப்பராக ஈஸியாக வந்து செய்யலாங்க. இந்த பன்னீர் டிக்கா பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.